ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். நல்லா வணக்கங்க. இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஐயா, கடந்த எபிசோட்ல அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும், அதாவது பிறப்பின் ரகசியம், நம்ம எதுக்காக இந்த லக்னத்துல பிறந்தோம், நம்ம என்ன கர்மம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இங்க நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் கன்னி லக்னம். கன்னி லக்னத்தை பாத்தீங்கன்னா, கன்னி லக்னம் பொதுவா சொல்லும் போதே துரு துரு துருன்னு இருப்பாங்க. ஒரு பக்கம் கடன் வேலைன்னு இருந்தாலும் இரண்டு மனநிலை கொண்டவங்க. ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சின்னதா ஒரு கமிஷன் கொடுத்து பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அறிவு இருக்கு. அறிவுக்கான கிரகமே புதன் தான். ஸோ அறிவுக்கான கிரகம் புதன் தான். அறிவு இருந்தும் திறமை இருந்தும் அதுக்கான களம் அமையல நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது களம் இல்ல, அறிவு இருந்தும் திறமை இருந்தும் அதுக்கான களம் அமையலன்னு சொல்லுவாங்க. அது எந்த வகையில உண்மைங்கய்யா? நல்ல கேள்வி. அதாவது கன்னி அப்படின்னா வணிகம்னு அர்த்தம். அதாவது வியாபாரின்னு அர்த்தம். ம். அப்படிப்பட்ட புதன் அப்படிங்கிறது எல்லா விதமான சேல்ஸு, எல்லா விதமான கால்குலேஷன் மைண்டு, எல்லா விதமான டெக்னாலஜி எல்லாத்துக்கும் அதிகாரி புதன் தான். ம். அப்பேற்பட்ட வீட்டில் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடமான சர்வீஸ் அப்படிங்கிற இடத்த வச்சிருக்காங்க கன்னி. ம். அதனால அவங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி மரியாதை உண்டு. அவங்களுடைய டேலண்ட்டுக்கு ஒரு தனி மரியாதை, மதிப்பு, கௌரவம் உண்டு. ம். அவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு ரிசர்வ் டைப்புங்கிற ஒரு விஷயம் அவங்கள பாதிக்குது. ம். அதாவது தன்னை போய் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போய் தன்னை பிரபலப்படுத்திக்கிற டெக்னிக் மட்டும் அவங்களுக்கு பிடிக்காது. ம். ம். இப்ப கண்ணின்னு எடுத்தா நம்ம என்ன சொல்றோம்? ஒரு பருவ பெண் ஞானம் அடைகிற மாதிரி அந்த தோற்றம். ம். ஸோ அப்ப அதனுடைய அதனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மள அவங்களா பாராட்டணும், அவங்களா நம்மளை கொண்டாடணும் அப்படின்ற அளவுக்கு நாம சர்வீஸ் பண்ணணும். இந்த எண்ணம் தான் இருக்குமோ ஒழிய, நம்மளை முன்னாடி நிறுத்தி பிரபலப்படுத்தி நாம டாம் டம்னு கவர் பண்ணலாங்கிற அந்த எண்ணம் வராது ம். பேசிக்கலாவே. அதுபோக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர ஆற்றல் சூரியனாகவும் சந்திரனாகவும் செவ்வாயாகவும் இருக்கும் பொழுது, அது ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு கெட்ட பாவத்தை காட்டுது. ம். இப்ப பாத்தீங்கன்னா, சூரியன் உத்தர நட்சத்திரம் அங்க இருக்கு. அது சூரியன் நம்ம கன்னி லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி, விரையாதிபதி. அப்ப அவருக்கு அந்த சூரியனுக்கு உண்டான விஷயம் என்ன அப்படின்னா, இன்வென்ஷன், கண்டுபிடிப்பு, பல விதமா அலையிறது, இடம் விட்டு இடம் போறது, இப்படிதான் பயன்படுவார ஒழிய ஆதிக்க குணத்துக்கு பயன்பட மாட்டார். அதே மாதிரிதான் அங்க இருக்கிற சந்திரன் அஸ்தம் என்பவர் பாதகாதிபதியா வர்றாரு. 11ஆம் இடமும் பாதகஸ்தானம் தான். ம். அதே நேரத்துல சந்திரன் என்பது பிளெக்சிபிள் பிளானட், எடுப்பார் ம். கைப்பிள்ளை. எந்த நட்சத்திரத்துக்கு போகுதோ அந்த நட்சத்திரம் மாதிரி பிரதிபலிப்பார். ம். ஸோ ம். அதனால அன்ஸ்டேபிள் கிரகம், அதாவது சர கிரகம் அப்படிங்கிறது சந்திரன். ம். அதே போல செவ்வாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி. ம். 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் சம்பந்தப்படுது. ம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறதுனாலதான் அவங்க என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, அவங்க தன்னைத்தான் விளம்பரப்படுத்திக்கணும், பிரபலப்படுத்திக்கணும். இல்லைன்னா யாருமே ரீச் ஆக மாட்டாங்க. ம். ம். அந்த ஒரு டெக்னிக்கை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமா நல்லா வந்துருவாங்க. இயற்கையாகவே நீங்க கேட்குற கேள்வி அங்கீகாரம், திறமை ம். இருக்கு, அறிவு இருக்கு, அங்கீகாரம் ஏன் இல்லை ம். அப்படிங்கும்போது அவங்க ஜாதகத்துல தொழில் சம்பந்தப்பட்ட இதுல ராகுவும் குருவும் மெயினான பார்ட். ம். அந்த ஜாதகத்துல ராகுவோ குருவோ பலவீனப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. ஒரு பெரிய புகழடைவதற்குண்டான ஒரு ஆதிக்க பலம் இல்லாமல் போகிறது. ஒரு சில பேருக்கு அந்த திசையே வராம போயிடுது, ராகு திசை, குரு திசை. ஸோ ம். இது மாதிரி ஒரு ப்ராப்ளம். இப்ப ஜென்ரலா பாரம்பரிய ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்க? சுக்கிரனை பாக்கியாதிபதி, ம். தனாதிபதி. ம். அப்ப சுக்கிரன் நல்லா இருந்தா யோகம்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, சுக்கிரனுடைய நட்சத்திரம் எங்க இருக்கு? 4, 8, 12 தான் இருக்கு. அப்ப இந்த கேதுவாகட்டும் சுக்கிரன் ஆகட்டும் 4, 8, 12 இருக்கிறதுனால கொடுத்து கெடுத்துருவாங்க. ம். அதனால இவங்களுக்கு அந்த மாதிரி திசைகளை மாற்றுறவங்க ஆற்றல் இருந்தும் அறிவு இருந்தும் இவங்க தவறான பாதையிலையோ அல்லது ஒரு தன்னை முன்னிறுத்தாமலையோ இவங்க தோல்வி அடைகிறாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஐயா, இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்கள வாழ விடாம தடுக்கக்கூடிய எதிரிகள் யாருங்க? 6ஆம் இடம் என்பது எதிரி.
8 12 அப்படிங்கிறது எதிரியால துன்பப்படுறது அப்படின்றது ஒரு கணக்கு. ம் இப்ப அதே பழையபடி நம்ம அந்த கேது சுக்கிரனுடைய கான்செப்ட் தான் இங்க வருது. ம் ஜெயிக்க வேண்டிய கிரகம் வந்து நமக்கு ராகுவோ குருவோ இந்த சுக்கிரன் கேதுவோட சம்பந்தப்பட்டா இவங்களுக்கு வந்து எதிரிகளால வஞ்சிக்கப்படுறது அல்லது எதிரிகளால பாதிக்கப்படுறதுங்கிற காரியம் நடக்குது. ம் அப்ப வீழ்ச்சி என்பது 6ஆம் இடம் வலுப்பெற்றால் நம்ம ஜெயிக்கலாம். ம் ஆனா 12ஆம் இடமோ 8ஆம் இடமோ வலுப்பெற்றால் நம்ம தோக்கிறதுங்கிறது தான் இங்க கணக்கு. ம் ஸோ அந்த ம் மாதிரி இருக்கிற அமைப்புகள்ல இவங்களுக்கு ராகுவோ குருவோ சுக்கிரன் கேதுவனுடைய காம்பினேஷன்ல வரக்கூடாது. மெயினா லக்ன கிரகம் வந்து வலுவா இருக்கணும். ம் இப்ப லக்னத்துல வந்து இப்ப உத்தர நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமையுது அப்படின்னா அந்த சூரியனே 2 6 10 போய் கனெக்டிவிட்டியில உட்காரணும். ராகு நட்சத்திரத்திலேயோ குரு நட்சத்திரத்திலேயோ உட்கார்ந்ததுன்னா ரொம்ப அருமையா இருக்கு. எதிரிகளை வென்று விடுவார்கள். ஆனா அந்த மாதிரி அமைய பெறாத ஜாதகர்கள் தான் எதிரியால தோல்வி அடைகிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சத்ருன்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடமா வருது. நஷ்டம் கஷ்டம்ங்கிற 8ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 1ஆம் இடமா வருது. அதனால இவங்க யாரை நம்புறாங்களோ யார ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறாங்களோ அவங்களே இவங்களுக்கு துரோகம் செய்யறது தான் கண்கூடா இருக்கக்கூடிய நடைமுறை. துரோகம்னு சொன்னீங்க. ஏன்னா துரோகங்கிறது மேக்ஸிமம் வந்து கன்னிர லக்னக்காரனுக்கு அதிகம் தான். அதுவும் வெளியிருந்துலாம் இல்ல, உள்ள இருந்துதான். கூட இருக்கிறவங்க தான் அதிகமா துரோகம் பண்றாங்க. அதுவும் சமாளிச்சு தான் போறோம். அது எதனால அமையுதுங்க? புதன் வீடுன்னு சொல்லி அமையுதா? புதன் வீடு 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா சர்வீஸ் ஓரியன்டான வீடு. ம் அப்ப அந்த 6ஆம் இடம் இவங்க வந்து நம்மளுக்கு சேவை பண்றதுக்குன்னா பிறந்தவங்கன்னு மத்தவங்க நினைக்கிறாங்க இவங்கள. ம் ம் அப்ப அந்த மாதிரி நினைக்கும் போது இவங்களை எப்படி கை தூக்கி விடுவாங்க? ம் காலவாரி தான் விடுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராப்ளத்துல இவங்க இயற்கையே மாட்டிக்குது. அதுக்குத்தான் நான் சொல்றது வந்து குருவோ ராகுவோ வலுவா இருக்கணும். அல்லது அந்த நட்சத்திரங்கள்ல அதாவது ம் 2ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல கிரகங்கள் போய் உட்கார்ந்து திசை நடத்தும் போது லக்ன கிரகம் என்று சொல்லக்கூடியது புதனாகட்டும், அங்க இருக்கிற நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகட்டும் 2 6 10 உட்கார்ந்தாதான் இவங்க வந்து எதிரிகளை வெல்ல முடியும், துரோகத்தையும் வெல்ல முடியும். அப்படி இல்லாதவங்க துரோகத்துல ஆட்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, நஷ்டப்படுறாங்க. செவ்வாய் கிரகம் இவங்களுக்கு மிகப்பெரிய எதிரி கிரகம் ஆயிடுது. ம் அதனால அந்த செவ்வாய் வந்து என்ன சொல்லுது, ஆயுளையும் செவ்வாய் தான் குறிக்கிறாரு, அவஸ்தையும் செவ்வாய் தான் குறிக்கிறாரு. ஒருத்தருக்கு வந்து புஜபல பராக்கிரமம், தலைமை, சகோதரம், இந்த சகோதரன் நல்லா இருந்தா நமக்கு ஒரு படைபலம் மாதிரி. அப்ப அதுவே அட்டமாதிபதியா வரும்போது இவங்களால என்ன பண்ண முடியும்? ம் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பலம் குறைந்து விடுகிறது. எங்கேயுமே பாருங்க கன்னியா லக்னக்காரங்க சொந்த ஊர்ல இருக்க முடியாது, சொந்த பந்தத்தோட இருக்க முடியாது. ஒரு ரிசர்வ்டு டைப்பா தனித்து தான் போய் தானே ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புல தான் இருப்பாங்க. ஐயா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது அசிங்கம் அவமானம் இவங்களுக்கு ஏங்க அதிகமா வந்துட்டு இருக்கு? ஆமா, 5ஆம் பாவத்துல சனியினுடைய வீடு, 8ஆம் பாவம் வந்து செவ்வாயினுடைய வீடு. ம் அப்ப 5ஆம் பாவத்துல வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்குது. ம் அப்ப இந்த 5 8 கனெக்டிவிட்டி வர்றதுனால அசிங்க அவமானம் ஒருவருக்கு ஏற்படுகிறது. ம் அதற்கு காரணம் வந்து இவங்களுக்கு அந்த இளகிய மனது, ரெண்டாவது ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரியாம போய் வலையில விழுந்துடுறது. ம் அவங்க சொல்றதையெல்லாம் நம்புறது. ஏன்னா சந்திரன் என்றது ஒரு ஒரு மாதிரி இரக்க குணம் உடையது. அப்ப அந்த இரக்க குணத்தினுடைய வீக் பாயிண்ட்டை வந்து மற்றவங்க வந்து ஏமாத்துறவங்க இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க. அதனால செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால இவங்க ஏமாற்று பேர் வழிகளால பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஏன்னா இப்ப மீன லக்னம், மீனம்ங்கிறது கன்னிக்கு நேர் 7ஆம் வீடு, எதிர் வீடு. அப்ப அவங்களுக்கு அது 2ஆம் இடமா போயிடுது. அதனால நம்ப வைத்து பெரிய மனிதர்கள் நம்மளை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு நம்பி போறவங்களே தான் இவங்களை வந்து ப்ராப்ளம் பண்றாங்க. அந்த விதத்துல இவங்க தனித்துவமா இருக்கணும், பார்ட்னர் போடக்கூடாது. அதே நேரத்துல இவங்களுக்கு வந்து எதுலையுமே இன்னொருத்தரை நம்பி பணம் கட்டுறதோ பண்றதோ செய்யக்கூடாது. இவங்க வந்து கேஷ் அண்ட் கேரி பிசினஸ் பண்றதுக்கு தான் லாய்க்கு. அதுக்குத்தான் வந்து வணிகம் அப்படின்னு சொல்றது. எப்ப இவங்களுக்கு 2ஆம் இடத்துல தானே தராசு இருக்குது. ம் அப்ப ம் இவங்களுடைய 2ஆம் இடத்துல அந்த பேச்சு வணிகம் எல்லாமே பணம் எப்ப வரும்னா
ஒரு மாதிரி கரெக்டான பார்ட்டிகளை வச்சு பண்ணாதான் பணம் வரும். ஏன்னா கண்டிப்பா கண்டிப்பா. காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடான துலாம் வீடு தான் இவங்களுக்கு 2ஆம் வீடு. ம் ம். அப்ப அதனால அந்த மாதிரி ஒரு அஹ், என்ன சொல்றது, ஒரு வளைஞ்சு கொடுக்காமையும் அதே நேரத்துல கேஷ் அண்ட் கேரி கட் அண்ட் ரைட்டா பேசி இவங்களுக்கு பிசினஸ் பண்ணாம விட்டா இவங்க கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க. ஐயா 12 லக்னம் இருக்கு. நாங்க ஏன் இந்த லக்னத்துல பிறக்கணும்? இன்னைக்கு எவ்வளவு அவமானத்தை சந்திச்சிட்டோம், எவ்வளவு வருத்தத்தை சந்திக்கிறோம். ஒரு வேலை இல்ல, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு கண்ணின்னு சொல்லிட்டோம்னா. புதன் நீங்க சொல்றீங்க, ஆனா அறிவித்தனமா நாங்க சில விஷயம் பண்றோம். ஆனா அதையும் மீறி அசிங்க அவமானம் ஏற்படுது. நாங்க என்ன கர்மா வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதாவது பிறப்பின் ரகசியம். அதை நீங்க சொல்லுங்க ஐயா இந்த கன்னி லக்னத்துக்கு. கர்மா என்பதுதான் பிறப்புக்கு காரணம். அந்த எண்ண பதிவுகளை சுமந்து கொண்டு நம்ம ஜாதகம் பிறக்குது, ஒரு நட்சத்திரமா அமையுது, அந்த திசைகளை நடத்தி விதிப்படி என்னெல்லாம் முன்ஜென்ம கர்மத்துல இனி பாக்கி இருக்கோ அதை அனுபவிக்க பிறக்கிறோம். அதே மாதிரி புண்ணிய கர்மா 5ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடமா வருது. இவங்களுக்கு மகர ராசி தான் 5ஆம் இடம், ரிஷப ராசி தான் 9ஆம் இடம். அப்படிப்பட்ட ஒரு வீடு வந்து காலச்சக்கரத்துக்கு 2 10 வர்றதுனால மெயினா பாத்தீங்கன்னா கணக்கு வழக்கு அக்கவுண்ட்ஸு சொத்து பத்து இதனுடைய தாக்கத்தினாலதான் இவங்க பிறக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு உண்டான ரகசியம். ம் நிச்சயமா வந்து முன் கர்மாவில் வந்து ஏதோ ஒரு மோசடி, ஒரு நம்பிக்கை துரோகம் அல்லது ஒரு பொருள் அபகரிப்பு, ஒருத்தர் வந்து நம்பி கொடுக்குறாரு நீ பாத்துக்கப்பா அப்படின்ட்டு. அந்த காலத்துல எல்லாம் வாய்ப்பேச்சு தானே. அதுக்கப்புறம் எங்கேயாவது போயிட்டு வந்து அவர் வேலையை முடிச்சுட்டு வந்து திருப்பி கேட்கும்போது நீ எப்ப கொடுத்தன்னு கேட்டா இதாயிடுது. ஆமா. அந்த மாதிரி ஒரு சாபங்களை வாங்கக்கூடிய அமைப்பு ஏன் வருது அப்படின்னா காலச்சக்கரத்தினுடைய 2 6 10 அப்படிங்கிறதுல இவங்க 6ஆம் இடம்ங்கிற சத்துருபாவத்துக்கு வந்துடுறாங்க. ம் ம். அதனாலதான் இவங்களுக்கு வந்து கடன் விஷயத்துலதான் கர்மா ஒளிஞ்சிருக்குங்கிறத கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அப்ப இவங்களுக்கு வாழ்க்கையில வந்து ஒண்ணு கடன் வாங்கி ஏமாத்தின கர்மா, அல்லது இப்ப வந்து கடன் வாங்கி அதனால பேர் அவமானப்படக்கூடிய கர்மா, இதை வந்து அனுபவிக்க பிறந்திருக்காங்கிறது தான் இவங்களுடைய பிறப்பின் ரகசியம். பொதுமா சொன்னீங்க. ஏன்னா மேஜரா கேட்ட கேள்விகள்ல துல்லியமான பதில் சொல்லிட்டீங்க. ஏன்னா அவங்களே வந்து சாபக்கேடா, இது விமோசனமே இல்லையா அப்படிங்கிற விஷயத்துல நிறைய முன் வச்சிருந்தோம். அதுக்கான அற்புதமான டீட்டெயிலா நீங்க டீகோட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மீண்டும் அற்புதமான அடுத்தடுத்து காணொலி சந்திக்கலாங்கய்யா. நிச்சயமா நன்றிங்கய்யா. சந்திக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா.